வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஸ்ரீனிவாசுடன் பொற்கொடி செல்வராஜ். வணக்கம். விரிவான செய்திகள். அரசின் கொள்கைகளால் கிடைக்கும் பலன்கள் சமுதாயத்தின் அனைத்து பிரிவினருக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். இதற்கு அரசுடன் இணைந்து மக்களும் பங்களிப்பது அவசியம் என்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அழைப்பு விடுத்துள்ளார். புதிய இந்தியாவை படைக்கும் பணியில் நாம் பங்களிப்பதன் மூலம் நமது சாதனையை நம் கண் முன்னாலேயே காண முடியும் என்றும் கூறியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நிகழ்த்திய தமது உரையின் இறுதியில் கௌதம புத்தர் கூறிய "நீ உனக்குள்ளேயே ஒளிரும் விளக்காக மாறிக்கொள்" என்ற போதனையை சுட்டிக்காட்டி புதிய இந்தியாவின் 125 கோடி ஒளிரும் விளக்குகளாக நாம் ஜொலிப்போம் என்று அறைகூவல் விடுத்துள்ளார். வட மாநிலங்களில் தொடர் மழை வெள்ளத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் மழை வெள்ளத்திற்கு 16 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த மாநிலத்தைச் சேர்ந்த 12 மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 300க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களும் 33 தேசிய பேரிடர் மேலாண்மை குழுக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளன. கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் சுதந்திர தினம் உள்ளிட்ட தொடர் விடுமுறைகள் காரணமாக கன்னியாகுமரியில் இன்று சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டது. சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் தமிழகம், கேரளா மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனால் கடற்கரை மற்றும் படகு சவாரி செய்யும் இடங்களில் கூட்டம் அலை மோதுகிறது. ஆடி மாதம் என்பதால் சீசன் இல்லாத காரணத்தால் கடந்த சில நாட்களாக கன்னியாகுமரி வெறிச்சோடி காணப்பட்டது. இன்று சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்ததால் அங்குள்ள வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசின் கொள்கைகளால் கிடைக்கும் பலன்கள் சமுதாயத்தின் அனைத்து பிரிவினருக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு அழைப்பு. நாட்டின் 71வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்பட இருப்பதையொட்டி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் 71வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு ஓராண்டு விலக்கு கிடைக்க வாய்ப்பு. மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். நீட் தேர்வில் விலக்கு அளிக்க கோரும் அவசர சட்டத்திற்கான வரைவு மசோதாவை உள்துறையிடம் வழங்கியது சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழு. காஷ்மீர் எல்லையில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த தமிழக வீரர் இளையராஜா குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கண்டி டெஸ்ட் போட்டியில் இன்னிங்ஸ் 171 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. இலங்கையை சொந்த மண்ணில் 3 ஆட்டங்களிலும் வீழ்த்தி இந்தியா சாதனை.